அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஐயமும் தெளிவும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் இஸ்லாமியர்களுடைய பழக்கங்கள் குறித்தும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அளிக்கக்கூடிய பதில்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன. அந்த அடிப்படையில் ஒரு கேள்வி இன்றைய தினம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறிய வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். இது எந்த வகையில் நியாயம்? இது சரியான ஒரு நடைமுறை இல்லையே. முகமது நபி அவர்களை நீங்கள் இறைத்தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இத்தனை சிறிய வயது பெண்ணை அவர் திருமணம் செய்தது சரிதானா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெறும் 6 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார்களே, இது எந்த வகையில் நியாயம் என்கின்ற இது போன்ற கேள்விகளை எல்லாம் பிற மதத்தை சார்ந்தவர்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இதை வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் கூட இது என்ன என்பதை குறித்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இஸ்லாமியர்களை குறித்து இஸ்லாத்தை குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது எதனால் இது செய்யப்பட்டது என்கின்ற கேள்வியை பலர் கேட்கிறார்கள். இப்போ அதற்கான பதிலை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த விஷயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய 50 வயதுகளை கடந்ததற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டார். இது சரியில்லை. அந்த பெண்ணுக்கு வயது வெறும் 6. அவருடைய தந்தையினுடைய வயதை விட அதிக வயதில் இருக்கக்கூடிய இவர் இதை செய்து கொண்டது சரிதானா என்பது மாதிரியான கேள்விகளை எல்லாம் பலர் எழுப்புகிறார்கள். உண்மையில் சொல்ல வேண்டுமேயானால் இது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம்தான். இந்த வழக்கம் என்பது அன்றைக்கு இருந்த பல மக்களிடம் இருந்தது. அது ஒரு தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட ஒன்று இல்லை. இன்று அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நெருடலாக ஒரு மாதிரி முகம் சுளிக்கக்கூடியதாக பலர் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் இது அன்றைய காலத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்களை பார்ப்பதற்கு முன்னர் அன்று இது ஒரு மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படவில்லை. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றியதை தவறாக கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பல எதிரிகளுக்கு இருந்திருக்கலாம். அவர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதில்லை. உதாரணத்திற்கு, எந்த நேரத்தில் முகமது நபி அவர்கள் தவறிழைப்பார்கள் என்று காத்து கொண்டிருந்து அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் பட்டியலிடுவதற்கு காத்து கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த ஒரு சம்பவத்தை தவறானதாக எழுதியதாக நாம் எந்த குறிப்பையும் பார்க்க முடியவில்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை குறித்து கேள்வி எழுப்பியவர்கள் கூட இந்த விஷயத்தை குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பவில்லை. ஏனென்றால் இது இந்த சமூகத்தில் இருந்த ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கிறது. உண்மையில் சொல்ல போனோயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த இந்த திருமணத்தை தாண்டி சமீப காலங்களில் கூட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட அல்லது ஒரு 300 வருடத்திற்கு முன்னாடி வரையும் கூட அது மாதிரியான திருமணங்களை செய்யக்கூடிய வழக்கம் என்பது இருந்திருக்கிறது. இது அரச பரம்பரையில் இருக்கக்கூடிய பலர் இயல்பாக செய்யக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கிங் ஜான் என்று சொல்லப்படக்கூடியவர் இசபெல்லா என்கின்ற பெண்ணை அவருடைய 12வது வயதில் திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது அவருக்கு வயது 33. இது நடந்த சூழல் கிபி 1200, அதாவது சுமார் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி ரிச்சர்ட் II இசபெல்லா ஆஃப் வேலைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். மேரேஜ் நடந்தது 1396, 30 வயசுல அவருக்கு கல்யாணம் பண்றார். அந்த பெண்ணுக்கு 6 வயது. அதே மாதிரி ரிச்சர்ட் ஆஃப் ஷ்ரூஸ்பரி அன்னே டி மோப்ரே என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். நடந்த வருடம் 1478, சுமார் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி. மிக சமீபத்தில் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் வில்லியம் II ஆஃப் ஆரஞ்ச் அவருக்கு மேரி ஸ்டூவர்ட் என்கின்ற பெண்ணோடு திருமணம் நடக்கிறது. அவருக்கு வயது 14, அந்த பெண்ணுக்கு வயது 9. அதே மாதிரி ஹென்றி VIII அவருக்கு திருமணம் நடக்கிறது. கேத்தரின் ஹோவர்ட் என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு வயது 49, அந்த பெண்ணுக்கு வயது 17. இப்படி திருமணங்கள் மிக இளைய வயதில் அவர்களை விட மிக வயது குறைவானவர்களை திருமணம் செய்யக்கூடிய நடைமுறை என்பது அரசர்களுக்கு மத்தியிலே வழக்கமாக இருந்தது. அன்றைய அரபுகள் மத்தியிலும் அது இருந்த காரணத்தினால் தான் அவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. அரசர்கள் ஏன் இப்படிப்பட்ட திருமணங்களை செய்கிறார்கள் என்றால், அரசர்கள் தங்களுடைய நட்பு வட்டாரத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வதற்கும் பல்வேறு இனக்குழுக்களை ஒருங்கிணைப்பதற்கும் பல்வேறு இனக்குழுக்களை தங்களுடைய நல்மதிப்பை பெறுவதற்கான ஒரு சூழலாகவும் இது போன்ற விஷயங்கள் அன்றைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது. அப்போ இது அந்த காலத்தில் இருந்து விகாரமாக பார்க்கப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை. இன்று அது பார்க்கப்படலாம், ஆனால் அன்று அவ்வாறு அது பார்க்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இருக்கிறது.
இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன சொல்லப்படுது, அவர் 6 வயதில் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. 6 வயதில் திருமணம் அக்ரிமெண்ட் மாதிரி, அதாவது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசிக் கொள்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பருவம் எய்தி பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்றாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு வயது வந்து 9 என்று சொல்கிறது. அப்போ 9 வயதுமே குறைவுதானே என்று சொல்வீர்கள். ஆனால் அவர் பூப்பெய்தி விடுகிறார், அவர் வந்து ஒரு திருமணத்திற்கு தயாராகி விடுகிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அது வந்து காட்டுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பல தலைவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். முகமது நபி அவர்களும் செய்திருக்கிறார். அரபுகள் அன்று செய்து கொண்டிருந்தார்கள், முகமது நபி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி வரும், ஏங்க அவர் வந்து அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொல்லும் போது இது ஒரு தவறான பழக்கம் என்று நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டாமா என்று சொல்லும் போது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இறக்கி அருளப்பட்ட வரலாறை வந்து உணர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து கேட்க மாட்டார்கள். 23 ஆண்டு கால ஒரு கால இடைவெளியில் திருமறை குர்ஆன் என்பது அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறக்கி அருளப்படுகிறது. ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் பின்னர் வந்து மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் வந்து பல உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அடிமைகள் நடைமுறை என்பது இருந்தது. அந்த அடிமைகள் நடைமுறையை ஒழிப்பதற்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பல வழிமுறைகளை சொல்லி, நோன்பை வந்து முறித்து விடுகிறீர்களா, அதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி அடிமையை முழுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இஸ்லாம் பார்த்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி வந்து சாராயம் குடிக்கக்கூடிய வழக்கம் என்பது அன்றைக்கு பலரிடம் இருந்தது. சஹாபாக்களில் சிலர் கூட குடிக்கக்கூடியவர்களாக வந்து இருந்தார்கள் அன்றைய காலத்தில். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றப்படுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் குடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசிய விஷயங்கள் எல்லாம் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே வந்திருக்குது. ஆனால் முதலில் வந்து குடிப்பதை குறித்து தவறாக சொல்லியதும் வரவில்லை. அதற்கு பிறகு வந்து குடிபோதையில் நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு வந்து குடியை நீங்கள் முற்றுமையாக விட்டுவிடுங்கள் என்கின்ற ஒரு ஹதீஸ் வந்துச்சு. அப்போ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இறக்கி அருளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலங்களில் வந்து திருமணம் என்பது வந்து இயல்பாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து திருமணம் என்பது நீங்கள் கட்டாயமாக பெண்ணினுடைய ஒப்பந்தத்தை வாங்கிதான் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி வந்து கட்டாயமாக பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த திருமணம் என்பது ரத்து செய்யப்பட்டு விடும். அது வந்து எந்த வகையிலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பிற்காலங்களில் வந்து நடந்தது. அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து நடக்கும். ஒரு இளம் பெண்ணோ அல்லது வந்து ஒரு முதிய பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அதை வந்து ஒரு அக்ரிமெண்டாக மாற்றி வந்து பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து குழந்தைகளை குறித்து எதுவுமே வந்து பேசப்படலை. இது வந்து ஒரு சான்றாக இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து செய்யப்பட்டு இருந்தாலும் அதற்கு பிறகு வந்து அது தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை வந்து நம்ம வந்து வரலாறுகளை வந்து பார்க்கிறோம். வேறு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல அப்ப முகமது நபி வந்து ஒரு மாதிரி அவருடைய அந்த காம இச்சைக்காக அதை செய்து விட்டாரா, நவூது பில்லா, அப்படி வந்து செய்து விட்டாரா என்று சொல்லக்கூடிய ஒரு கோணம் வந்து இருக்குது. ஆனால் முகமது நபியினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவர் 25 வயதில் அவர் இளமையினுடைய அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு திருமணம் செய்து கொண்ட பெண்ணினுடைய வயது 40. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்துகிறார். அந்த பெண்ணோடு தான் பல ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள். ஏறக்குறைய அவர்களோடு வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலாகவே வாழ்ந்து அதற்கு பிறகு அவர்கள் வந்து மரணிக்கிறார்கள். அதுவரை அவர் வேறு எந்த திருமணமும் வந்து செய்து கொள்ளவில்லை. அவருடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவிற்கு சென்ற பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள், அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு போர்களில் எதிரி நாடுகளினுடைய அரசர்களினுடைய குடும்பத்தினர், அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து வரக்கூடிய நேரத்தில் இப்போ உறவுகளை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி கேட்டா, வேறு ஒரு நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து இந்த நாட்டினுடைய அரசர் திருமணம் செய்து கொள்வது, அப்போ வந்து அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில வந்து ஒரு நெருக்கம் உருவாகிவிடும் என்கின்ற ஒரு சூழல் என்பது என்கின்ற விஷயம் வந்து இருக்குது. இது வந்து பல நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை வந்து நம்ம வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வருகிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை மாற்றி இறுதியில் குழந்தை திருமணம் என்கின்ற மாதிரியான ஒரு சூழல் என்பது இல்லை என்கின்ற ஒரு தகவலும் வந்து பதியப்படுகிறது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அடிப்படையில் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களுடைய மகளாக இருக்கிறார். அது அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு திருமணமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அவருடைய திருமணம் என்பது வரலாற்று ரீதியாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மறைக்கிறாங்க. அப்போ வாழக்கூடிய நேரத்தில் இவர் மூலமாக ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களில் வந்து வெளிவந்திருக்கு. அப்போ ஒரு நபி என்று இருக்கிறார் என்றால் அந்த நபியினுடைய அங்க அசைவுகள் அனைத்தையும் வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டையுமே வந்து பதிவு செய்யணும். அப்போ புற வாழ்க்கையை பதிவு செய்வதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ அக வாழ்க்கையை வந்து பதிவு செய்வதற்கு வந்து பல நபர்கள் தேவை. அப்போ அவங்களோட வாழக்கூடியவர்களைத்தான் வந்து நம்ம செய்ய முடியும். அப்போ அதனால வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி பல மனைவிமார்கள் வந்து இருந்தாங்க. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் வந்து 20 வயதில் முடிக்கப்பட்டவர். மற்ற அனைவருமே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் முதியவர்களாகத்தான் வந்து இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பலர் அவரை விட வயதில் கூடியவர்கள். ரெண்டு பேர் தான் அவரை விட வயதில் குறைவரானவர்களாக இருந்தாங்க. ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொருத்தவங்க வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. 2 பேரும் அவங்களோட வயதில் குறைய, மற்றவர்கள் எல்லாமே அவங்களோட விட வயதில் வந்து மூத்தவர்களாகத்தான் வந்து இருந்தார்கள், விவகாரத்தானவர்கள்.
அதே மாதிரி வந்து கணவரை இழந்தவர்கள் அவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு அமைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இது மாதிரியான திருமணங்கள் செய்வது என்பது நபியினுடைய வழிமுறை என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இப்படிப்பட்ட திருமணங்கள் வந்து செய்யப்பட்டது. விதவை பெண்களுக்கு மறுமணம் கொடுப்பதற்கும் அதே மாதிரி வந்து விவாகரத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்குமான வழிமுறையாகவே வந்து இருக்கு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து மார்க்கமாக மாறிவிடும். அப்படி அதை செய்யும் போது அது வந்து மாறுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து செய்து கொண்டார்களே, அதை வந்து நாம செய்யலாமான்னு சொல்லி கேட்டா ஆரம்ப காலங்களில் சில விதிமுறைகள் வந்து சொல்லப்படும், அதற்கு பிறகு பின்னர் வந்து மாற்றப்படும். ஆரம்ப காலங்களில் வந்து சாராயம் குடிப்பதை வந்து தடுக்கவில்லை, அதற்கு பிறகு அது வந்து தடுக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் வந்து குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை 3 நாட்களுக்குள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதை நீங்கள் உப்பு கண்டம் போட்டு உண்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாற்றினார்கள். இப்படி பல விஷயங்கள் வந்து பிற்காலங்களில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய நேரத்தில் 6 வயதுன்னு சொல்றது வந்து 9 வயது செல்றது என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அன்றைய காலத்தில் வந்து இளவயது மரணங்களும் இருந்தது. அப்போ அந்த இளவயது மரணங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள வைப்பதன் மூலமாக ஒரு உறவை மேம்படுத்தி விட வேண்டும் என்கிற அவசரம் கூட பல பெண் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இருந்திருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமீச்சைக்காக நிச்சயமாக செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கை என்பது அதற்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்து இந்த நடைமுறை என்பது ஒரு விகாரமான நடைமுறையாக இல்லை. நிறைய உதாரணங்கள் சொன்னோம். 1600 வரை கூட நிறைய பேர் பின்பற்றினாங்க. இப்ப கூட இன்றைக்கு கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களில் மிக குறைந்த வயதில் திருமணம் செய்வதை வந்து அனுமதிக்கக்கூடிய சட்டங்கள் வந்து இருக்குது. அப்போ அந்த நடைமுறை வந்து அன்றைக்கு விகாரமாக பார்க்கப்படவில்லை. இன்றும் கூட ஒரு சிலரால் வந்து அது வந்து விகாரமாக பார்க்கப்படவில்லை. நாம வந்து பார்க்கிறோம் சொல்லி கேட்டால் நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய சூழல்கள் எல்லாம் வந்து அதை வந்து அவ்வாறு வந்து எடுத்துக்கொள்ள கூட வைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 4 திருமணங்களை செய்து கொள்வது வந்து அரபுகளுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான நடைமுறையாக இன்றைக்கு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 4 திருமணங்கள் செய்வது என்பது மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்கிறோம். அப்போ இப்படி பல நடைமுறைகள் வந்து சூழலுக்கு சூழல், காலத்துக்கு காலம், நாட்டுக்கு நாடு மாறக்கூடிய ஒன்றாக இருப்பதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நடைமுறை என்பது விகாரமான ஒரு நடைமுறையாக இல்லை என்பதையும் நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிற மதத்தை சார்ந்த எங்கள் தொப்புள் கூடிய உறவுகளே, நீங்கள் இது போன்ற தவறான சில புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை சங்க பரிவாரங்கள், அவர்களுடைய அரசியல் ஜால்ராக்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இதை நீங்கள் விளக்கமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற நிறைய உதாரணங்கள் இந்தியாவிலேயே கூட இருக்கிறது. ஆகவே இந்த நடைமுறை என்பது அன்றைக்கு வழக்கத்தில் இருந்தது. 2வது, அவர் காமீச்சைக்காக இதை செய்யவில்லை. 3வது, அவரை வைத்து இறைவன் நமக்கு நிறைய மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்ததால் இளம் வயது பெண்ணை முகமது நபி அவர்கள் முடிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை இறைவன் ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு பல வருட காலங்கள் இருந்து இந்த மார்க்கத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவும் மிகப்பெரிய ஒரு அறிஞராகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அப்போ மனைவியாக இருந்து பார்க்கும்போதுதான் பல உள் விவகாரங்கள், பல அகம் சார்ந்த விஷயங்கள், பல மார்க்கம் சார்ந்த விஷயங்களையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த திருமணம் வந்து செய்யப்பட்டது என்கின்ற ஒரு தகவலை உங்கள் முன்னால் பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் துபான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்